ஆளுநர் மாளிகை முன்பாக தாவேகாவினர் முழக்கமிட்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், ஆளுநர் மாளிகை முன்பாக திருப்பூர் மாவட்ட தாவேகாவினர் முழக்கம் ஏற்படுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சேபிக்க உரிமை கோரியும் ஆளுநர் வரைக்கும் தாமதப்படுத்துவது பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இரண்டாவது முறையாக தாவேக விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து பேசி வந்தது பார்க்க முடியுது. ஆளுநரை சந்திப்பு ஒரு புறம் நடந்து வந்தாலும் கூட வெளியே தாவேக நிர்வாகிகள் சிலர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் செய்யாதே அரசியல் செய்யாதே தாவேக விஜய் அவர்கள் விரைவில் பதவி பிரமாணம் செய்துவை என ஒரு கோஷத்தை எழுப்பி பதாகைகளை ஏந்தி அங்கே போராட்டத்தை ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் குறிப்பாக மீனா கடற்கரையில் போராட்டம் ஏற்பட போவதாக இளைஞர்கள் சமூக கருத்தை பதிவித்து கூட பரபரப்பு ஏற்பட்டு அங்கு கூட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இது போன்ற பல்வேறு இடங்கள்ல இது போன்ற சூழல் எழுமா என்ற ஒரு கேள்வியும் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொடர்ந்து தாவேக தலைவர் ஆளுநரிடம் ஆலோசனை மேற்கொண்டு தற்சமயம் தன்னுடைய பட்டமக இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். ஏனென்றால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் அரசு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். ஆனால் அது சட்டப்பேரவை வளாகத்தில் பெரும்பான்மை நிரூபித்தால் போதுமானதாக இருக்குது என சட்டம் தெரிவித்தாலும் கூட அது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் கூட்டணி இருக்கா என்பதை விரைவாக தெரிவியுங்கள் என்ற அறிக்கையை கேட்பது அது குறிப்பாக சட்டத்துக்கு எதிரானது என பல்வேறு கருத்து தெரிவிக்கிறார்கள். இதில் தாவேக தலைவர் நெருக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்களா, அவர்கள் மேலும் பல்வேறு நெருக்கடியை உண்டாக்க முயல்கிறாரா ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் தாவேக பல்வேறு இடங்களில் எதிர்ப்பு குரலை தெரிவித்த நிலையில்தான் தாவேக திருப்பூர் மாவட்ட தாவேக பொறுப்பாளர்கள் இந்த பதாகை ஏந்தி கோஷமிட்ட உடனே காவல்துறை அவர்களே பதாகைகளை பிடிக்க கொண்டு அப்புறப்படுத்தியது அந்த சட்டத்தை பரபரப்பை ஏற்படுத்தியது. ராம்குமார், ஆளுநர் மாளிகை முன்பாக தாவேகாவினர் முழக்கமிட்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், ஆளுநர் மாளிகை முன்பாக திருப்பூர் மாவட்ட தாவேகாவினர் முழக்கம் ஏற்படுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சேபிக்க உரிமை கோரியும் ஆளுநர் வரைக்கும் தாமதப்படுத்துவது பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இரண்டாவது முறையாக தாவேக விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து பேசி வந்தது பார்க்க முடியுது. ஆளுநரை சந்திப்பு ஒரு புறம் நடந்து வந்தாலும் கூட வெளியே தாவேக நிர்வாகிகள் சிலர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் செய்யாதே அரசியல் செய்யாதே தாவேக விஜய் அவர்கள் விரைவில் பதவி பிரமாணம் செய்துவை என ஒரு கோஷத்தை எழுப்பி பதாகைகளை ஏந்தி அங்கே போராட்டத்தை ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் குறிப்பாக மீனா கடற்கரையில் போராட்டம் ஏற்பட போவதாக இளைஞர்கள் சமூக கருத்தை பதிவித்து கூட பரபரப்பு ஏற்பட்டு அங்கு கூட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இது போன்ற பல்வேறு இடங்கள்ல இது போன்ற சூழல் எழுமா என்ற ஒரு கேள்வியும் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொடர்ந்து தாவேக தலைவர் ஆளுநரிடம் ஆலோசனை மேற்கொண்டு தற்சமயம் தன்னுடைய பட்டமக இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். ஏனென்றால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் அரசு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். ஆனால் அது சட்டப்பேரவை வளாகத்தில் பெரும்பான்மை நிரூபித்தால் போதுமானதாக இருக்குது என சட்டம் தெரிவித்தாலும் கூட அது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் கூட்டணி இருக்கா என்பதை விரைவாக தெரிவியுங்கள் என்ற அறிக்கையை கேட்பது அது குறிப்பாக சட்டத்துக்கு எதிரானது என பல்வேறு கருத்து தெரிவிக்கிறார்கள். இதில் தாவேக தலைவர் நெருக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்களா, அவர்கள் மேலும் பல்வேறு நெருக்கடியை உண்டாக்க முயல்கிறாரா ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் தாவேக பல்வேறு இடங்களில் எதிர்ப்பு குரலை தெரிவித்த நிலையில்தான் தாவேக திருப்பூர் மாவட்ட தாவேக பொறுப்பாளர்கள் இந்த பதாகை ஏந்தி கோஷமிட்ட உடனே காவல்துறை அவர்களே பதாகைகளை பிடிக்க கொண்டு அப்புறப்படுத்தியது அந்த சட்டத்தை பரபரப்பை ஏற்படுத்தியது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி.